ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சண்டே ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சண்டேக்கு வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து புளிச்சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். கூடவே வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சு தான் நான் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். மதியம் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக புளிச்சட்னி கரைக்கிற மாதிரியே பெரிய வெங்காயம் சேர்க்காமல் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் தக்காளி, சீரகம், மல்லி, வரமிளகாயெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு. கூடவே இப்போ வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபனுக்கு பணியாரம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எப்போ எழுந்திரிச்சாலுமே வந்துட்டு டீ குடிச்சிட்டு தான் வேலையே பார்ப்பேன். டீ குடிச்சிட்டு இப்போ சட்னிக்கு வந்து தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். அது ஆறுறதுக்குள்ளே அப்படியே இது வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் ரெடி பண்ணலிங்க. பட்டாணி வந்துட்டு ஈவினிங் சப்பாத்திக்கு கூட கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம், பட்டாணி கிரேவி அப்படின்னு சொல்லி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது சட்னி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக வந்து கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். பட்டாணி வந்து நான் ஒரு 5-6 விசில் விட்டுருந்தேன் மார்னிங்கில் ஊற போட்டங்காட்டியும். அது ஓரளவு நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை நல்லா அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு, சீரகம்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே ஒரு 2 தக்காளி போட்டு தான் அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்க பட்டாணி எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்தே வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இது நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு தான் போட்டிருந்தேன், அதனால் அது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பட்டாணிக்குள்ளையெல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா அந்த காரம் பிடிச்சி கிடைக்கும். இப்போ தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தீங்கன்னா இதில் கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து அப்படியே நல்லா சுண்டுற அளவுக்கு இந்தளவுக்கு வந்துட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் டிஷ்க்கு வந்துட்டு முட்டை உடைச்சி போட்டு முட்டை ஆம்லெட் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக அன்றைக்கி சிம்பிளான சண்டே லன்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.